Subscribe our YouTube channel. Press the bell icon. Hi, hello, welcome to BANKERSDAILY.in. This show name is WINGlish and we are here to discuss the important topics explained in the Hindu editorial. Now, my name is Jay and நான் சீதா தமிழ்ல உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு எடிட்டோரியல் நம்ம பார்க்க போற டாபிக் a non BJP non Congress coalition back to front. So நம்ம கண்டென்ட்க்கு டைரக்டா போயிரலாம். A third front is by definition destined for a third place. In its very formation, such a coalition concedes the dominance of the other two players. When Telangana Chief Minister K. Chandrasekhar Rao mooted a non-BJP, non-Congress federal front, he was already defining the alliance negatively in terms of its opponents rather than as a coming together of like-minded parties. So இந்த ஃபர்ஸ்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. மூன்றாவது அணி எப்பொழுதுமே மூன்றாவது இடத்துக்கான போட்டியாக தான் கருதப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது அணி மற்ற ரெண்டு பிளேயர்ஸ் பிஜேபி அண்ட் காங்கிரஸோடைய மேலாதிக்கத்தை குறிப்பிட்டு உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபி அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஒரு ஃபெடரல் ஃப்ரண்ட்டை தான் முன்னாடி நம்ம நிறுத்தணும், முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஃபெடரல் ஃப்ரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் அந்த மூன்றாவது அணி. அவர் இப்படி சொல்லும் போதே என்ன வருது அப்படின்னா அந்த கூட்டணியை அவர் நம்பலை அப்படின்னு தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவர் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மூன்றாவது அணி அமைக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 3 வேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 3 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டின், கோலிஷன் அண்ட் கன்சீட்ஸ். ஸோ டெஸ்டினோடைய மீனிங் பாண்ட் ஆர் ஸ்கெடியூல், கோலிஷனோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா யூனியன் கூட்டணி, கன்சீட்ஸோடைய மீனிங் அட்மிட் ஆர் அக்செப்ட். No wonder he found ready support from West Bengal Chief Minister Mamata Banerjee, whose Trinamool Congress is fighting the left and the Congress on one side and the BJP on the other. A coalition put together on such a loose foundation may not find much resonance among voters nationally. Indeed, in India's political history, the only instances when non-Congress, non-BJP coalitions came to power were in the 9th and 11th Lok Sabhas. தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர் ராவ் இந்த தேர்ட் பார்ட்டி கொலிஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்த போது வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜிட்ட வந்து ஒரு ரெடியான சப்போர்ட் கிடச்சிது. இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் லெஃப்ட் அண்ட் காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் பிஜேபியை ஃபைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உண்டாகும்போது அது ஒரு லூஸான ஃப்ரண்ட்டாக தான் இருக்குமே தவிர அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டாக அமையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாத பிஜேபி இல்லாத ஒரு பார்ட்டி பவருக்கு வந்தது 2 தடவை தான். அது எந்தெந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th and 11th லோக்சபா இதில் மட்டும்தான் வந்திருக்கு. அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான வேர்ட் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் அப்படின்ற வேர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரெசனன்ஸ் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ். ஸோ தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வலையை இது ஏற்படுத்தலை அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. In each case, the governments were supported from the outside by either the Congress or the BJP. While the VP Singh government survived on the BJP support, the Chandrasekhar government was at the mercy of the Congress. The two united front governments with H.D. Devgowda and I.K. Gujral as prime ministers were likewise propped up by the Congress. These governments were all formed in post-poll confabulations and not through pre-poll alliances. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதை தான் அந்த பேசேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கொலிஷனில் ஃபார்ம் ஆன கவர்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து தனிச்சு அவங்களா ஜெயிச்சு வந்தது கிடையாது. அது எல்லாமே ஒரு கொலிஷன், பிஜேபி இல்லை காங்கிரஸ் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணதுனால வந்ததுன்னு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விபி சிங்கோடைய கவர்மெண்ட் வந்து பிஜேபியோட சப்போர்ட்னால தான் அமைஞ்சுது. அடுத்ததாக சந்திரசேகர் ராவோடைய கவர்மெண்ட் வந்து காங்கிரஸோடைய சப்போர்ட்டில் வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்த 2 யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்ஸ் அது வந்து யார் சப்போர்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்து காங்கிரஸோடைய சப்போர்ட்டில் தான் வந்துச்சு. அது யாரை ஹெட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி தேவகவுடா அண்ட் ஐகே குஜரால் தான் வந்து ஹெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது வந்து அவங்களுடைய ப்ரீபோல் அலையன்ஸில் வந்தது கிடையாது. அதாவது எப்படின்னா எலெக்ஷனுக்கு முந்தையதான ஒரு அலையன்ஸ் கிடையாது, ஒரு கூட்டணி கிடையாது. அது எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த கருத்து கணிப்புகள் மூலயமா நடந்த ஒரு ஆட்சியாக தான் அது அமைஞ்சது. இது எதுவுமே சப்போர்ட் அவங்களா ஜெயிச்சது கிடையாது அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ட் அப்படின்ற வேர்ட் இருக்குது. அதோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆர் ஸ்ட்ரெங்தன். அடுத்த வேர்ட் கன்ஃபேபுலேஷன்ஸ். கன்ஃபேபுலேஷன்ஸ்னால் என்கேஜ் இன் டாக்ஸ். Political circumstances have changed and it is unclear whether the BJP and the Congress will support a grouping of smaller parties
just to keep each other out of power. In any case, the third front, as proposed by Mr. Rao, cannot be an electoral alliance in the proper sense. The parties Mr. Rao seems to have in mind do not add to each other's vote banks. They are mostly fighting their own battles in their own areas. The Trinamool Congress and Mr. Rao's Telangana Rashtra Samiti, of course, have nothing in common other than a shared antipathy to the BJP and the Congress. இந்த ஃபோர்த் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்துக்கிட்டே வருது. அதில் வந்து பிஜேபியும் காங்கிரஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பவருக்கு கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு பெரிய லாபமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த தேர்ட் ஃப்ரண்ட் சந்திரசேகர் ராவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க இந்த தேர்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரு எலக்டோரல் அலையன்ஸாக கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மிஸ்டர் சந்திரசேகர் ராவ் சொல்லியிருக்கிற இப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய ஓட் பேங்க்ஸ் வந்து பெரிய லெவலில் மற்ற கட்சிகளுக்கு வந்து ஹெல்ப்பே பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்கவுங்க ஊரில் இருக்கிற அவங்கவுங்க பொலிட்டிக்கல் பேட்டில்ஸை அவங்க ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கவுங்க எதிர்த்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இது மற்ற கட்சிகளுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது. ஏன்னா தெலுங்கானாவில் இருக்க கட்சிகள் தெலுங்கானாவில் தான் பெரிய சப்போர்ட் வாங்கும், பெங்காலில் இருக்க கட்சிகள் பெங்காலில் மட்டும்தான் ஓட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடாக்ஸ் வந்து இருக்குது அந்த இடத்துல. திரிணாமுல் காங்கிரஸும் தெலுங்கானாவுடைய ராஷ்ட்ரிய சமிதி பார்ட்டியும் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காமனாக வந்து ஒன்றுமே இல்லை. அவங்கள்ட்ட இருக்க காமனான ஒரே ஒரு விஷயம், பிஜேபி ஆட்சிக்கு எதிரானது காங்கிரஸ்க்கு எதிரான ஒரே ஒரு கொள்கைகள் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது. அதை தவிர அவங்கள்ட்ட வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க ஒரே ஒரு வேர்டு இம்பார்ட்டண்டான வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபதினா வந்து டிஸ்லைக் ஆர் ஹேட்ரெட். இன்னொன்று வந்து ரைவல்னால் வந்து தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிரி. After his meeting with Ms. Banerjee, Mr. Rao spoke of a political alternative with a development program that will depart from the routine kind of administration provided by the BJP and the Congress. As a regional party with the Congress as its main rival and the BJP as a potential threat, the TRS is at present irrelevant outside of Telangana. A third front in whatever form is Mr. Rao's vehicle to arrive on the national stage. Mr. Rao, Ms. Banerjeeயோட மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியும் காங்கிரஸும் நடத்துகிற ரொட்டீன் கைண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை விட இது வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிஆர்எஸ் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி, அவங்களோட முக்கியமான எதிரினா காங்கிரஸ்ன்னு நினைக்கிறாங்க, அவங்களோட பெரிய அச்சுறுத்தலாக பிஜேபி நினைக்கிறாங்க. ஸோ இந்த டிஆர்எஸ் வந்து இப்போதைக்கு தெலுங்கானாக்குள்ளே மட்டும்தான் அதோட பவர் இருக்குது, வெளியில் இல்லை. அதை நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணுன்றது தான் மிஸ்டர் ராவோட எய்மாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் அந்த தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்றத முன்வைக்கிறார். Both Telangana and Andhra Pradesh are scheduled to have assembly elections along with the Lok Sabha polls in 2019, and without the pretense of being a part of a national level alliance, the TRS will struggle to be seen as a serious player in the parliamentary election. By all accounts, Mr. Rao and Ms. Banerjee covered little common ground. இந்த பேசேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா, தெலுங்கானாலையும் ஆந்திர பிரதேஷ்லேயும் வந்து சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் வருது, 2019 வருது. அந்த நேரத்தில் டிஆர்எஸ் வந்து ஒரு பெரிய கட்சியோட இணையலை, கூட்டணி அமைக்கலை அப்படின்னா அது வெற்றி பெறது கஷ்டம். ஸோ இதனால தான் வந்து ராவும் பானர்ஜியும் வந்து ஒன்று சேர்றாங்க. Unlike Mr. Rao, Ms. Banerjee was non-committal on keeping the Congress out. For the Trinamool, the left and the BJP remain the principal threats, and at the national level, the Congress is still a partner. Ms. Banerjee can do political business with. The Federal Front can only be a hastily formed post-poll alliance. இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சந்திரசேகர் ராவுக்கு காங்கிரஸை சேர்க்கறதுல உடன்பாடு இல்லை, ஆனால் பானர்ஜிக்கு வந்து உடன்பாடு இருக்குது. திரிணாமுலுக்கு இடதுசாரி கட்சிகளும் பிஜேபியும் எப்பயுமே ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட எப்பயும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபெடரல் ஃப்ரண்ட், இந்த காம்பினேஷன், இந்த கூட்டணி வந்து ஒரு அவசரமாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் இதோட முடிஞ்சுது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சீட்ஸ், இதோட மீனிங் டு அட்மிட் often unwillingly that something is true. Example, the government has considered the new tax policy has been a disaster. Synonyms, admit, accept. Antonyms, deny. ஸோ அதில் செகண்ட் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபதி. மீனிங் வந்து டீப் சீட்டட் ஃபீலிங் ஆஃப் அவர்ஷன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹிஸ் ஃபண்டமெண்டல் ஆன்டிபதி டு கேபிட்டலிசம். சினோனிம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டிலிட்டி, அனிமாசிட்டி.
Antonyms: liking, affinity. Next word, dominance, meaning power and influence over others. Example, the worldwide dominance of Hollywood. Synonyms: supremacy, dominion. Antonyms: subservience, subjugation. அடுத்த இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா pretense. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா an attempt to make something that is not the case appear true. ஸோ இதோட எக்ஸாம்பிள், this anger is masked by a pretense that all is well. The synonyms: act and simulation. Antonyms: reality, honesty. And the last word, hastily, meaning with excessive speed or urgency, hurriedly. Example, maybe I acted too hastily. Synonyms: quickly, hurriedly. Antonyms: slowly, carefully. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த 5 இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸையும் வந்து படிங்க, எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.